ஆர்ஜே ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா, 70 நாள் உள்ள இருந்து பயங்கரமா கேம் விளையாண்டாங்க. பிக் பாஸ்னா இப்படி தான்டா இருக்கணும். பிக் பாஸ்ல இப்படி தான்டா கன்டென்ட் குடுக்கணும். அப்படின்லாம் உள்ள பேசிட்டு இருந்தவங்க வெளிய வந்து, சௌந்தர்யா பத்தி நான் பேச விரும்பல. அவங்க பிஆர் வச்சிருக்காங்க. நான் வந்து அவங்கள போட்டியாளரவே மதிக்கல அப்படிங்கிறாங்க. இந்த வாய் இருக்குல்ல, இந்த வாய் இல்லன்னா வந்து ஒரு சில பேத்துக்கு வந்து ஒரு டயலாக் இருக்கும். இந்த வாயினாலலாம் அவங்களாம் பிழைப்பே நடத்த முடியாதுங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா உள்ள இருந்த 70 நாளும் நீங்க எந்த வேலையும் செய்யல. எந்த கன்டென்ட்டும் குடுக்கல. நீங்க முதல்ல பிஆர் வச்சு தானே உள்ள போனீங்க. பிஆர் இல்லாத கண்டஸ்டன்ட் இந்த சீசன் 8ல யார் இருக்கா? யாராவது ஒருத்தவங்களுக்கு உண்மையாகவே தைரியம் இருந்தா, உண்மையாகவே மனசாட்சி இருந்தா, உண்மையாகவே திராணி இருந்தா சொல்ல முடியுமா? ஏன்னா ஆர்ஜே ஆனந்தியோடைய இன்ஸ்டா அக்கவுண்ட், ஆர்ஜே ஆனந்தியோட ஃபேன்ஸ் கிளப், ஆர்ஜே ஆனந்தி ஆர்மி அப்படின்னு நெறைய உங்களுக்காக ஓட்டு கேட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்களும் பிஆர் தான் வச்சிருந்தீங்க. ஆனா என்ன பண்றான் அந்த பிஆருக்கு வேலை இல்லாம பண்ணிட்டீங்க. நீங்க உள்ள ஏதாவது கன்டென்ட் குடுத்திருந்தா பெரிய பிஆருக்கு வேலை இருக்கும். நீங்க கன்டென்ட்டும் குடுக்குறதில்ல. நீங்க எதுவும் பண்றதில்ல. சும்மா வெட்டியா உள்ள உட்கார்ந்து மத்தவங்க மண்டைய கழுவிட்டு இருந்தீங்க.